அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, காடையை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறேன். ஏற்கனவே இந்த காடை கிரேவி சேனலில் நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் பியூர் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு 3 பட்டை போட்டுக்கலாம், ஒரு 3 கிராம்பு போட்டுக்கிறேங்க, ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரியட்டும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 வெங்காயம் இருக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுருக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியாக பழமான தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்குனது சேர்த்துறோம். அதோட பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயில் நல்லா உங்களுக்கு வதங்கி வரணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் இருக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். அதோட நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேங்க. அதனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் உங்களுக்கு சரியான அளவில் இருக்கும். பாருங்கள், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பாருங்கள், இந்த காடை கிரேவி ரசம், சாம்பார், சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. பாருங்கள், அதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ கறி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இந்த கறி மசாலாவில் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, முந்திரி பயிறு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்றது நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3/4 கிலோ நான் காடையை எல்லாத்தையும் 2ஆக வெட்டிட்டு வந்திருக்கேங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காடையை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தூள் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தூளுப்பு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட மல்லியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் உங்கள்கிட்ட புதினா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றுறேங்க. ஒரு 3/4 கிலோ காடைக்கு நீங்கள் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றுங்களா, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த புளிப்பு. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் தண்ணியெலாம் இதில் அதிகமாக எதுவுமே நம்ம காட்ட தேவையில்லைங்க. இப்போ அங்கே மிக்ஸ் பண்ணும்போது செம வாசனையாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக என்ன செய்ய போகிறோன்னா, அரை மூடி தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயோட விழுதை எடுத்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நம்ம அந்த தேங்காய் விழுது போடும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு மீதமாக இருக்கிற தேங்காவை எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி பால் பிழிஞ்சு ஊற்றிடுறேன். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் இதேமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணிலாம் அதிகம் எதுவுமே இதுக்கு காட்ட தேவையில்லை. நான் அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேங்க. ஒரு ரம்பையில் நல்லா நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு நான் இப்போ ரம்பையில் போட்டு கொதிக்க விட்டுட்டேங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மூடி வச்சிடுறேன். நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சதுனால ஒரு விசில் விட்டு எடுத்தாலே உங்களுக்கு காடை சீக்கிரம் வெந்துடுங்க. நான் இப்போ ஒரு விசில் விட்டு தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், ரசம், சப்பாத்திலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நமக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு நமக்கு. அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நான் சொன்ன மெத்தடில் காடை கிரேவி ஒரு நாள் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.